அபாயம், அபாயம் அமிர்தா. அத்தியாயம் 1. அமிர்தாவோட உடல்நிலை இப்ப சீராகிடுச்சு, நீங்க கவலைப்பட வேண்டாம் என்றார் டாக்டர் அருள்மொழி. ஆனா அவ கண்ணை முழிச்சு பார்க்கவே இல்லையே டாக்டர். அடிக்கடி கண்ணமா அடிச்சுக்கிட்டு ஏதோ அணத்துறா, அவ்வளவுதான். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு என்றார் பஞ்சாப் கேசன். மிஸ்டர் பஞ்சாப் கேசன், அத பத்தி பேசதான் உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். உங்க மகளுக்கு இருந்த உடல்நல பிரச்சனைகள், பிபி அலாமிங்கா ஏறி இருந்தது, ஹை ஃபீவர் இருந்தது, உடல் முழுக்க கொடூரமான காயங்கள் இருந்தது. அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஆனா அவளை ஒரு அதிர்ச்சி தாக்கி இருக்கு. அதனால அவ மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த பாதிப்பை கண்டுபிடிச்சு சைக்காலஜிக்கலா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் தராட்டா அவளுடைய இந்த நிலைமை சரியாக சான்ஸே இல்ல. இதனால மறுபடியும் உடல்நல பாதிக்கப்படவும் சான்ஸ் இருக்கு. சோ நீங்க அதுக்கு வழி பாருங்க என்றார் டாக்டர். பஞ்சாப கேசன் தயங்கினார். பிறகு மெதுவாக, டாக்டர், உங்களுக்கு தெரியும் அமிர்தாவுக்கு என்ன ப்ராப்ளம்னு. அவ யாராலோ மொலஸ்ட் பண்ணப்பட்டிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எந்த பெண்ணோட வாழ்க்கையிலும் பெரிய அதிர்ச்சிதான். அதனால தன்னை விடுவிச்சுக்க உங்க பொண்ணு ரொம்ப நேரம் போராடி இருக்கான்னு தெரியுது. அப்போ அவளை தாக்கின அதிர்ச்சி போல இல்ல இப்ப அவ நிலைமை. ஏதோ திடீர் அதிர்ச்சியால பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாவாங்க. ஒரு சோகமான செய்தியை தாங்கி வர்ற டெலிபோன் செய்தி, இல்லைன்னா உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க பொண்ணு அவளை கடத்தினவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது திடீர்னு ஒரு தீப்பிடிச்சு எரியிற வீட்டை பார்த்தா, அல்லது மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே பலவீனமா இருக்கிற அவளை இந்த அதிர்ச்சி கொடுமையா பாதிக்கும். அந்த நிலையில தான் அவ இருக்கா. சோ அவளை முழுமையா நம்ம குணப்படுத்தணும்னா அங்க என்ன நடந்ததுங்கிறத நமக்கு முழுமையா தெரியணும். அதுக்கு வழி பாருங்க. போலீஸ்க்கு பிரஷர் கொடுத்து சீக்கிரமா கல்பிரட்ஸ் பிடிச்சு அவங்கள விசாரிக்க சொல்லுங்க. இது எவ்வளவு சீக்கிரம் நடக்குதோ அவ்வளவு நல்லது என்று கூறியவாறே எழுந்தார் டாக்டர் அருள்மொழி. அத்தியாயம் 2. என்னப்பா சொல்றேன்? அதிர்ச்சியுடன் கேட்டாள் அக்ஷயா. ஆமாம்மா, உன் அக்கா மயக்க தெளிஞ்சு மறுபடியும் பழைய மாதிரி ஆகணும்னா அவளுக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பத்திரிகைகள்ல விஷயம் வந்து ரசவாசமா ஆகிடக்கூடாது. அவ வாழ்க்கையோட சேர்ந்து உன்னோட வாழ்க்கையும் பாழாகிடக் கூடாதுன்னு தான் போலீஸ் இந்த விஷயத்த அதிகமா கண்டுக்க வேண்டான்னு கேட்டுட்டோம். ஆனா இப்போ நாமே அவளாண்ட போய் இந்த கேஸ சீக்கிரம் துப்பறிஞ்சு உண்மைகளை கண்டுபிடிங்கோன்னு சொன்னா கேப்பாளா? அப்படியே கேட்டாலும் விஷயம் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேர் வந்துருமே என்றார் பஞ்சாப கேசன் கட்டிலில் பேச்சு மூச்சின்றி படுத்து கிடந்த தன் மூத்த மகள் அமிர்தாவை பார்த்தவாறே. தாயே கற்பகாம்பா, ஏண்டே என் குடும்பத்தை இப்படி சோதிக்கிற என்று தழுதழுப்புடன் அங்கலாய்த்தாள் அம்மா பத்மாக்ஷி. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, இதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன் என்றாள் அக்ஷயா. வேண்டாமா, ஒரு பொண்ணு நினைச்சு நாங்க துடிக்கிறது போதும். நீ வேற எதையாவது கண்டுபிடிக்கிறேன்னு ஆபத்துல மாட்டுண்டாதே என்று பதறியவாறே கூறினார் பஞ்சாப கேசன். அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்ப்பா, கவலைப்படாதீங்கோ. ஆனா கண்டிப்பா இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அக்கா நமக்கு வேணுப்பா. பழைய மாதிரி கலகலன்னு சிரிச்சு பேசிண்டு விளையாடிண்டு நிச்சயம் வேணும். கண்ணீர் பசையற்ற அக்ஷயாவின் குரலில் டன் டன்னாய் உறுதி துணித்தது. அத்தியாயம் 3. தர்மா, கொஞ்சம் ஆபீஸ் ரூம்க்கு வரையா என்று கேட்டவாறே உள்ளே வந்தாள் தன்யா. நான் கண்டிப்பா வரணுமா? நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்களேன். அடுத்த இஷ்யூ ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு புராண கதை, அதாவது அசுரர்களின் தாயான திதி இந்திரனை வெல்கிற ஒரு மகனை கர்ப்பம் தரிச்சிருக்கான்னு கேள்விப்பட்ட இந்திரன் தாம் மாற்றாந்தாய்க்கு பணிவிடை செய்ய வரான். அவள் எதிர்பாராத ஒரு நேரத்துல அந்த கருவையை அழிக்க பாக்குறான். அதாவது அவ கூடவே நல்லவ மாதிரி பழகி அவளுடைய பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சுண்டு பரிணாமத்தின் இத்தனை உயர்ந்த ஸ்டேஜ்ல கூட சூதும் சதையும் இருக்கு. பாத்தியா? அப்புறம் அந்த கரு சப்த மருந்துகளா மாறுச்சுன்னு வச்சுக்கோ. இருந்தாலும் தர்மா, குரலை உயர்த்தி இடைமறித்தாள் தன்யா. நீயும் மச்சு உன் பாரத புத்திராவும் மச்சு இப்ப புராண கதை கேட்கிற நேரமா என்ன? பாவம், பெரிய பிரச்சனையை தூக்கிக்கிட்டு ஒரு பொண்ணு நம்மள பார்க்க வந்திருக்கு. சரிவா என்று தன்யாவுடன் அந்த கட்டிடத்திலேயே இருந்த சதுரா துப்பறியும் நிறுவன அலுவலக அறையை அடைந்தான் தர்மா.
அங்கே தன்யா சொன்ன பெண்ணுடன் இன்ஸ்பெக்டர் போஸும் அமர்ந்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான். வா போஸ் என்று சொல்லிவிட்டு தன் நாற்காலியில் அமர்ந்தான். அக்ஷயாவை பார்த்து கை கூப்பினான். இவர் தர்மா, இந்த ஆர்கனைசேஷனோட சீஃப் என்றாள் தன்யா. சொல்லுங்க அக்ஷயா, நான் உங்களுக்கு என்ன உதவணும்? நான் சொல்றேன் என்றாள் போஸ். மயிலாப்பூர்ல நான் கோயில் பக்கத்துல தான் குடியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இவங்க ஃபேமிலி அதே தெருவுல தான் இருக்கு. இவ அப்பா மிஸ்டர் பஞ்சாபகேசன் ஸ்கூல் டீச்சர், பிரில்லியன்ட் மேத்தமெட்டிஷியன். ரிட்டையர் ஆனதோ வைதிக காரியங்களுக்கு போக ஆரம்பிச்சாரு. அம்ருதா அக்ஷயான்னு கண்ணுக்கு லட்சுமிகரமா 2 பொண்ணுங்க. அம்ருதா காலேஜ்ல லெக்சரரா இருக்கா. அதோட குழந்தைகளுக்கு எல்லாம் டியூஷனும் சொல்லி கொடுப்பா. அரியர் வச்சிருக்க சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அவகிட்ட டியூஷன் படிக்கிறாங்க. ஒரு நாள் அம்ருதா விடிகாலையில டாக்ஸி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு செங்கல்பட்டுக்கு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பிக்கிட்டு இருந்தா. கார் ரிப்பேர் ஆயிட்டதுனால பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வரும்போது சில ரவுடிங்க அவளை மடக்கி கலாட்டா பண்ணிருக்காங்க. மொலஸ்டேஷன், நாசம் பண்ணிட்டாங்க அவளை. சாடிஸ்ட். முகத்துல திராவகம் வீச இருந்தாங்க போல. திராவ துளிகள் சிந்தி இருந்தது. ஆனா செய்யல. ரோட்டோரமா மயங்கி கிடந்த அம்ருதாவை யாரோ நல்லவங்க ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு போலீஸ்க்கும் தகவல் கொடுத்துட்டாங்க. சார், இது நடந்து 1 மாசம் ஆறு போறது. தழுதழுப்பா இடைமறித்தாள் அக்ஷயா. இன்னும் அக்கா கண் முழிச்சு பார்க்கல. இப்ப டாக்டர் வேறொரு விஷயம் சொல்றார் என்று இந்த கதையின் ஆரம்பத்தில் டாக்டர் அருள்மொழி கூறியதை விளக்கினாள். சோ, இப்ப அக்காவை இந்த கதிக்கு ஆளாக்கணவங்கள உடனே கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில நீங்க இருக்கீங்க. ஆமா சார், அக்காவை இந்த கதிக்கு ஆளாக்கணவங்கள உடனே கண்டுபிடிக்க வேண்டிய நிலை உருவாகிடுத்து. அவளை தாக்குன அந்த அடுத்த அதிர்ச்சி என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டே ஆகணும். போலீஸ் எந்த விதமான பப்ளிசிட்டியும் இல்லாம இந்த வழக்க துப்பறிஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் உங்க கோண மூளைக்கு ஏதாவது யோசனை தோணலான் தான் இங்க வந்தோம் என்றான் போஸ். சிறிது நேரம் மௌனம். தன்யா தீவிரமாக யோசித்தாள். ஏன் இந்த கேஸ் பற்றி யோசிக்கும் போது தர்மா சொன்ன இந்திரன் கதை எனக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. கார் ரிப்பேர் ஆயிடுது, சரி. அப்ப டிரைவரை மெக்கானிக்க கூப்பிட ஊர் பக்கம் வந்திருப்பானே. ஏன் அம்ருதா தனியா போனா என்று கேட்டாள் தர்ஷினி திடீரென்று. அம்ருதா பக்கத்துல இருந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனா. டிரைவர் எதிர்த்த சைடு ஊரை நோக்கி போனா. பஸ் கிடைக்கிறதுக்குள்ள கார் சரியாகிட்டா அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தானா என்று விளக்கினான் போஸ். தன்யா தலையசைத்து மறுத்தாள். நோ போஸ், எந்த டாக்ஸி டிரைவரும் நல்லவனா இருந்தா தனியா வந்திருக்கிற லேடி பேசஞ்சரை முதல்ல பஸ்ல ஏத்தி விட்டுட்டு தான் வேறு பக்கம் போவான். இல்லைன்னா ஊருக்கு அவளையும் கூட்டிட்டு போவானே. வேற டாக்ஸி அமர்த்தி தர அத்தமான காட்டுல வயசு பொண்ண தனியா விட்டுட்டு போக மாட்டானே என்றாள். ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு. வேகாத வெயில்ல எப்படி நடக்கிறதுன்னு அமிர்தாவை யோசிச்சிருக்கலாம். அதை விட 1 கிலோமீட்டருக்குள்ள இருந்த பஸ் ஸ்டாண்டுக்கே போய் வெயிட் பண்ணலான்னு அவன் நினைச்சிருக்கலாம். பகல் வேலை தானே, பயம் இல்லைன்னு டாக்ஸி டிரைவரும் நினைச்சிருக்கலாம் என்றான் போஸ் தயக்கமாக. இப்போது தர்மா தலை இசைத்தான். The girls have a valid mind. நீங்க அந்த டிரைவரை பிடிச்சு விசாரிங்க என்றான். போலீஸுக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுங்க மக்களே. டிரைவர் மேலதான் எங்க முதல் சந்தேகமே விழுந்தது. சோ நாங்க அவனை லாக்அப்ல வச்சு பார்ட்டா கழட்டிட்டோம். ஆனா அவன் ஸ்டேட்மெண்ட் சரி. அவன் பக்கத்து ஊருக்கு வந்தது, அங்கிருந்து மெக்கானிக்க கூட்டிக்கிட்டு காருக்கு வந்து அதுல இருந்து ஒரு பார்ட்டை கழட்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் போய் அதை ரிப்பேர் செஞ்சுக்கிட்டு வந்து அதை மாட்டிக்கிட்டு கிளம்பும் போது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா அவன் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்திருக்கான். அங்க அப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தரையும் விசாரிச்சிருக்கான். அவருக்கு அம்ருதா பத்தி ஒண்ணுமே தெரியல. அதோட அவன் நல்ல ரெக்கார்டு உள்ளவன். அம்ருதாவோட ஸ்டூடெண்ட், காலேஜ்ல. தவிர அவகிட்ட டியூஷன் படிக்கிறவன். அவன் தான் டாக்ஸி கொண்டு வந்திருக்கான். அவன் வழக்கம் போல மத்தியானம் டியூஷனுக்கு வந்தப்போ அம்ருதா இன்னும் வரலன்னு தெரிஞ்சிருக்கு. அவன் தான் போலீஸ கூப்பிட்டவன். டாக்ஸி டிரைவரையும் அவன் தான் காட்டினான். அவன் பேரு முரளி என்றாள் அக்ஷயா. நல்ல பணக்கார வீட்டு பையன், ரொம்ப நல்லவன். என்ன நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான். குரலை உயர்த்தி கூட பேச மாட்டான். அரியர் செஞ்சதால அம்ருதா கிட்ட டியூஷன் வந்தா. தனியா எழுந்து மெதுவாக உலாத்தினாள். போஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஜஸ்ட் என் திருப்திக்காக என்றாள். டெஃபினெட்லி, சொல்லு தன்யா என்றான் போஸ். இந்த முரளிய பத்தி காலேஜ்ல கொஞ்சம் விசாரிங்களேன். என்ன மாதிரி டைப்,
எத்தனை அரியர்ஸ் வச்சிருக்கான்? இதெல்லாம் நல்ல மார்க்ஸ் தான் வாங்கியிருக்கான். அக்காவோட சப்ஜெக்ட்ல மட்டும்தான் அரியர்ஸ் என்றாள் அக்ஷயா. சரி, எதுக்கும் விசாரிச்சிடுங்க என்றாள் தன்யா. அத்தியாயம் 4. 2 நாட்கள் போஸ் சதுரா பக்கம் எட்டையும் பார்க்கவில்லை. 3வது நாள் சில கான்ஸ்டபிள்கள், 4 கைதிகள், மேலும் அக்ஷயா பஞ்சாபகேசன் புடைசூழ வந்து இறங்கி தடபுடல் செய்து விட்டான். தர்மா, மெய்ட் மிஸ்டர் முரளி என்றான் கை விலங்கோடு நின்ற ஒருவனை காட்டி. தர்மா மெதுவாக எழுந்தான். தன்யா, தர்ஷினி போஸை வியப்புடன் பார்த்தார்கள். என்ன அப்படி பாக்குற தன்யா? நீ கோடு போட்டுட்ட, நாங்க ரோடு போட்டுட்டோம். நீ சொன்னபடி காலேஜ்ல விசாரிச்சோம். முதல்ல ஒன்னும் பேரல, அப்புறம் கொஞ்சம் டீப்பா. போஸின் கைகளில் லட்டி சுழன்றது. விஷயங்கள் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது அட்டானமஸ் காலேஜ். முரளி எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க். படிச்சு வாங்கினதுல எல்லா டீச்சர்களையும் அவங்க அப்பா சரியா கவனிச்சிடுவாரு. அதனால அமிர்தா கிட்ட இவன் ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான். அமிர்தா அவனை செருப்பால் அடிச்சிருக்கா. அவன் அப்பா கொடுத்த பணத்தையும் வாங்க மறுத்து அவன் பேப்பரை கரெக்டா திருத்தி இருக்கா. அவ சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயிலு. முரளி பழி வாங்க துடிச்சான். ஆனா நல்லவ மாதிரி நடிச்சு அமிர்தா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான். அவகிட்டயே டியூஷனும் சேர்ந்து அவ நடவடிக்கைகளை வாட்ச் பண்ணி சரியான சந்தர்ப்பத்துல இந்திரன் மாதிரி என்றாள் தன்யா. தர்மாவுக்கு மட்டும் புரிந்தது. சொல்ற ரஸ்கல் என்று முரளியை லட்டியால் வீறினான் போஸ். அடிக்காதீங்க சார் என்று வீறிட்டான் அவன். அமிர்தா செங்கல்பட்டு போறாங்கன்னு தெரிஞ்சது. நானே டாக்ஸி ஏற்பாடு பண்ணி நடுக்காட்டுல நிறுத்திட்டு போக சொன்னேன். நாங்க 4 பேர் சேர்ந்து அவங்கள கார்னர் பண்ணி. தன்யாவின் உடல் நடுங்கியது. தர்ஷினி கண்களை மூடிக்கொண்டாள். அவங்க மயக்க தெரிஞ்சதும் அவங்க முகத்துல திராவகம் வீசிட்டு ஓடணும் தான் பிளானு. ஆனா அவங்க எழுததும் எங்களோட போராடி விடுவிச்சுக்கிட்டாங்க. வேகமா ஓடி ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ அங்க எதிர்த்த சைடு தள்ளி சில குடிசைங்க தெரிஞ்சாலும் ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன குழந்தைய தவிர யாருமே இல்ல. அதனால நாங்க மறுபடியும் அவங்களை பிடிக்க பார்த்தோம். அப்போ ஒரு லாரி வந்தது. அவங்க கிட்ட வந்து நின்றுச்சு. நாங்க பயந்து ஓடிட்டோம் என்றான். தர்மா முரளியை நெருங்கினான். யாரும் எதிர்பார்க்காத ஒரு வினாடியில் அவனை பயங்கரமாக அறைந்தான். முரளி வலி தாங்காமல் மயங்கினான். தர்மாவின் கை மறுபடி உயர்ந்த போது போஸ் அவனை இறுக பிடித்துக் கொண்டான். வேண்டா வேண்டா தர்மா, பிளீஸ், நாங்க பாத்துக்கிறோம், பிளீஸ் டா என்று கெஞ்சினான். தர்மாவின் கண்களில் கனல் அடங்கவில்லை. அண்ணா பிளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அண்ணா என்றாள் தன்யா கெஞ்சும் குரலில். தர்மா அடங்கினான். வாழ்க்கையிலேயே முதன்முறையாக தன்யா அவனை அண்ணா என்று கூப்பிட்ட அதிர்ச்சியால் இருக்கலாம். ஓகே, அப்ப அமிர்தாவுக்கு 2வது அதிர்ச்சி லாரி மோதினதுனால இருக்குமோ என்றான் போஸ். பேத்தாத, லாரி இடிச்ச இன்ஜூரிஸ் இருந்தா டாக்டருக்கு தெரியாதா என்றாள் தன்யா. கான்ஸ்டபிள்களை கைதிகளோடு ஜீப்பில் காத்திருக்க சொல்லி அனுப்பினான் போஸ். தர்ஷினி மெதுவாக, லாரிக்கார சின்ன குழந்தை என்றாள். லாரிக்காரனை பிடிச்சிடலாம் என்றான் போஸ். சின்ன குழந்தை என்றாள் தர்ஷினி மறுபடியும் தனக்குத்தானே யோசிப்பவளைப் போல. ரோட்டுக்கு பக்கத்துல. தன்யா கையை சொடுக்கினாள். ஐடியா. தர்ஷினி, போஸ், இப்போ ஒரு சினாரியோ சொல்றேன் கேளுங்க. அமிர்தா முரளி கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி ரோட்டுக்கு வந்திருக்கா. அப்போ அங்க ஒரு சின்ன குழந்தை வந்திருக்கு. ஒரு லாரிய வந்துட்டு இருக்கு. அநேகமா அமிர்தா பாஞ்சு அந்த சின்ன குழந்தைய காப்பாத்தி ரோட்டை விட்டு நகர்த்தி இருக்கணும். லாரி சடன் பிரேக் போட்டு நின்னு இருக்கு. பார்த்தா ஒரு குழந்தை, அப்புறம் காயங்களோட ஒரு பொண்ணு மயங்கி கிடக்கா. பக்கத்து குடிசைக்காரங்க ஹாரன் சத்தம் கேட்டு அப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ ஏதேனும் பழி வந்துருமோன்னு பயந்து அவன் லாரிய கிளப்பிக்கிட்டு ஓடிட்டான். குடிசைக்காரங்க இந்த பொண்ணை பார்த்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கணும். தான் குழந்தைய அவன் காப்பாத்தி இருக்கானே தெரியாம. தன்யாவின் விளக்கம் கேட்டு போஸ் புன்னகைத்தான். ஓகே, கற்பனை நல்லா இருக்கு. ஆனா அந்த 2வது அதிர்ச்சி என்ன? லூசா நீ என்றாள் தர்ஷினி. ஒரு லாரி வேகமா வந்துகிட்டு இருக்கு. ஒரு பச்சை குழந்தை ரோட்டை நோக்கி வருது. சுத்தி யாருமே இல்ல. அத ரோட்ல இருந்து நகர்த்தி இவ்வளவு கீழே விழுந்திருக்கா. போதாத அதிர்ச்சி.
குழந்தை அடிபடாம தப்பிச்சுங்கிறது தான் அவ மனசுல இருந்த கேள்வியா இருக்கணும். அதை தள்ளி விட்டுட்டு மயங்கிட்டான்னு நினைக்கிறேன் என்றார் பஞ்சாபகேசன் முதன் முறையாக வாயை திறந்து. தன்யா, உங்க 3 பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. தேங்க்யூ சோ மச். வாங்கப்பா, இந்த விஷயம் நம்ம டாக்டர் அருள்மொழி கிட்ட சொல்லலாம் என்றாள் அக்ஷயா. இருமா என்றார் பஞ்சாபகேசன். தர்மாவின் கையை பிடித்துக் கொண்டார். சார், உங்களுக்கு, குறிப்பா உங்க சிஸ்டர்ஸ்க்கு எங்க குடும்பம் காலகாலத்துக்கும் கடன் பட்டிருக்கு. இந்த வழக்க ஒரே நாள்ல முடிச்சிட்டேலே என்றார். தர்மா மென்மையாக புன்னகைத்தான். சார், இந்த வழக்கு இன்னும் முடியல. உங்க பொண்ணு அம்ருதாவை தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. டாக்டர் அருள்மொழியும் பார்க்கட்டும். அம்ருதா மறுபடி எழுந்து நடமாடி பேசி சிரிச்சு பாடம் நடத்துறவர இந்த கேஸ் முடியாது சார். என்ன தங்கமான பொண்ண பெத்து வளர்த்திருக்கீங்க. தம் வாழ்க்கையே பறிபோயிட்ட ஒரு வினாடியில, அடுத்த ஆபத்து துரத்துற வினாடியில, லாரியில மாட்டிக்கிற அபாயம் இருந்த வினாடியில உயிரை பணைய வச்சு ஒரு குழந்தைய காப்பாத்திருக்கா சார். அவள மாதிரி மனிதர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. நெகிழ்வுடன் சொல்லிவிட்டு கண்ணில் துளிர்த்த நீரோடு அறையை விட்டு வெளியேறினான் தர்மா. தர்மா உணர்ச்சி வசப்பட்டு பார்த்தே இராத தன்யாவும் தர்ஷினியும் அவசரமாக எல்லோரிடமும் தலையாட்டி விடைபெற்றுக் கொண்டு அவனை தொடர்ந்தார்கள். போஸும் அக்ஷயாவும் பஞ்சாபகேசனும் அவர்களையே பார்த்து கொண்டு நின்றார்கள். இந்த குழந்தைகள் மாதிரியும் மனுஷன் அந்த நாட்டுக்கு தேவை என்றார் பஞ்சாபகேசன் கண்ணீருடன்.